நான் நிதானமாக தானே பேசுகிறேன், கடன்னு பேசுனா அது கூட புரியாத அளவுக்கு பேசுகிறாரு. அவ்வளோ புரிஞ்சதுனால தானே நீங்கள் என்கிட்ட பதில் சொல்கிறீங்க. இல்லை இல்லை இல்லை, பொய்யான தகவல்களை பரப்புரை பண்ணும்போது எல்லாருமே கண்டிக்கத்தான் செய்வாங்க, கூப்பாடு போடத்தான் செய்வாங்க. உண்மைக்கு புறம்பா ஒரு செய்தியை பேசும்போது, இப்போது நாங்கள் பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு பாட்டு பண்ணார்ல, பாட்டிலுக்கு இப்போயும் 10 ரூபா வாங்கத்தானே செய்கிறான். நேற்று அம்மா இவர் நல்லது செஞ்சதுனால தானே எழுதிருக்காங்க, இல்லைன்னு எழுதிருக்காங்க. நல்லது செய்யறதாக சொல்லி இருக்கார், செய்யல. ஒரு தவறு செய்தால் அதை தெரிதே செய்தால் தேவன் என்றாலும் விடமாட்டேன் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் பாடும்போது இதா அவர் செயல்படுத்துறாரு, நடைமுறைக்கு கொண்டு வர. மக்கள் பணத்தை தொட மாட்டோம், தொட்டவனையும் விட மாட்டோம், நாங்களும் தொட மாட்டோம், இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காதுன்ற. அதானே நான் இப்ப சொன்னேன்ல, மக்கள் பணத்துல தானே நீ 50 கோடி ரூபாய் செலவு பண்ணி டெல்லிக்கு போன. வாங்கினோடனே இவன் போய் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து இருந்துட்டு வந்தாரு. எல்லாம் எங்களுக்கு தெரியும், விடு, எல்லாம் பல்ல குத்தி மோந்து பார்த்தா வாடை அடிக்கத்தான் செய்யும், வேண்டாம். என்ன ஒரு உதாரணம், ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? ஒரு நாகரிகமா என்ன நாகரிகம்? நேயர்கள் எவ்வளவு பேர் பாக்குறாங்க, சின்ன குழந்தைங்கள்ல. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லாவண்யா. இன்னைக்கு நம்ம நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருப்பவர் முனைவர் திரு காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க அடிக்கடிக்கு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, முதலமைச்சர் அவர் 40 நாட்கள் தான் ஆகுது, இதுக்குள்ள என்ன செஞ்சுட்டாரு அப்படின்னு நிறைய வாட்டி கேள்வி வைப்பீங்க. ஆனா அதுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கிற விதமா மன்றத்துல அவர் பேசியிருக்காரு, என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பேசியிருக்காரு. ஸோ இதை பத்தின உங்களோட முதல் கருத்தை சொல்லுங்க சார். அவர் என்ன சொல்லியிருக்காரு? சிங்கப்பெண் திட்டம் ஆரம்பித்தோன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் 717 மதுக்கடையில் மூடி இருக்கோன்னு சொல்லியிருக்காரு. அந்த வேலை வாய்ப்பு என்னன்னு நான் ஏற்கனவே கேட்டுட்டு இருந்தேன். அந்த 717 கடையில் வேலை பார்த்தவங்களுக்கு என்னன்னு, அது வேற கடையில் அவங்கள அப்சர்வ் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பெட்டி இதுக்கெல்லாம் அந்த பணம் வந்துட்டு இருந்தது, அதெல்லாம் தனியார் இதுக்கு போச்சு, அதை அரசு கஜானாவுக்கு நாங்கள் திருப்பி இருக்கோம் அப்படிங்கிறாரு. அதாவது அவர் சொல்கிறது எல்லாமே ஒரு 0.1 தான். அதை அவர் பூம் பண்ணி பேசுகிறார். அவர் பேசின வார்த்தைக்கு கடன்னு மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சார். சரியா? அவர் ஒப்பிச்சதெல்லாம் சரிதான். உங்க ஆட்சியில் அப்போ உங்க தலைவர் எப்படி பண்ணுவாரு? எங்க தலைவர்லாம் அப்படி பேச மடமடன்னு பார்த்து அதே மாதிரி தானே பேசுவாரு. இல்ல மடமடன்னு நிறுத்தி நிதானமா பார்த்து தான். அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், இப்போ நம்ம 2 பேரும் பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம்? நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, நான் பதில் சொல்கிறேன். நான் நிதானமாக தானே பேசுகிறேன். கடன்னு பேசுனா அது கூட புரியாத அளவுக்கு பேசுகிறாரு. அவ்வளோ புரிஞ்சதுனால தானே நீங்கள் என்கிட்ட பதில் சொல்கிறீங்க. இல்லை அவர் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனார். பட் அதை பற்றி ஒன்றும் இல்லை. அவர் நடிகர், மனப்பாடம் பண்ணி பழக்கப்பட்டவர். அதனால் மனப்பாடம் பண்ணி அதை ஒப்பிச்சிட்டாரு. சரி, பரவாயில்ல, விடுங்க. அதாவது அவர் ஆட்சியில் நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொன்னார். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். சொல்லுங்க. அதாவது தூய்மை பணியாளர்கள் ஸ்ட்ரைக் பண்ணும்போது இவருடைய படை வளங்கள்லாம் போய் என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அடுத்த நிமிடமே உங்களை எல்லாம் அரசுடைமையாக்குவோம், 5 வருடங்களுக்கு மேல் பணி செய்தவர்களை அரசுடைமையாக்குவோம்னு சொன்னார். ஆனால் சைலண்ட்டாக இப்போ எல்லாத்துக்கும் டெண்டர் கொடுத்துட்டாரு தனியாருக்கு. புரியுதா? ஸோ அதனால் அதாவது பேசுகிறது ஒன்று, செய்கிறது ஒன்று டாக்கண்ணு. அதாவது இயலாது. அது அவர் நினைக்கிறார். அவர் தான் இயலும்னு சொல்றாரு. 6 மாதத்துக்குள்ள செஞ்சு முடிப்போம், நான் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் சொல்லியிருக்காருல. 40 நாட்கள்ல இவ்வளவு செஞ்சிருக்கிறது பெரிய விஷயம் ஐயா. நாள் இல்லை, இன்னைக்கு என்ன தேதி? இன்னைக்கு என்ன ரேட்டு? 23. எத்தனாம் தேதி பொறுப்பேற்றுக்கிட்டாரு? 8ஆம் தேதி. ஆமா. 8ல இருந்து இன்னைக்கு என்னாச்சு? இருக்கட்டும் ஐயா, கொஞ்ச நாட்கள் தானே ஆகுது. அதெல்லாம் பாப்பா விடு. நீங்க செஞ்ச ஒவ்வொரு துறையிலயும் அவ்வளவு ஓட்டைகள் இருக்கு, அதை அடைச்சிக்கிட்டே வரும்னு சொல்லி இருக்காருல்ல. ஓட்டை இருக்கு அடைக்கிறோங்கிறது. அதுக்கு டைம் கொடுங்கன்னு கால அவகாசம் அவர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா செய்வாரு. கால அவகாசம் நாங்க என்ன கொடுக்கறது? அவ்வளோ கடன் வாங்கி வச்சிருக்கீங்க, அவ்வளோ லஞ்சம், எல்லாத்துலயும் உங்களுக்கு இருக்கு, தவறுகள் இருக்கு. லஞ்சம் கிஞ்சம்னு பேச, லஞ்சம் யார் ஆட்சியில தான் இல்லை. இப்போ இவர் ஆட்சியில லஞ்சம் எல்லாம் பிடிக்கிறாங்கல்ல. நேற்று கூட ஏதோ ஒரு ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் போய் 27,000 ரூபாய் எடுத்திருக்காங்க.
புரியுதா? அது வந்து அதிகாரிகள் பண்ணக்கூடிய ஊழல் வந்து இருந்துகிட்டு தான் அதுதான் இருக்கும். ஆக்ஷன் எடுத்து எல்லா நடவடிக்கையும் பண்ணிட்டு தானே வராங்க. பண்ணிட்டு நாங்களும் தான் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் பிடிச்சதெல்லாம் பேப்பரில் வந்ததெல்லாம் பார்க்கலையா? ரிஜிஸ்டார் ஆஃபீஸு, அதே மாதிரி இவங்க நம்ம இந்த ஆர்டிஓ ஆஃபீஸு, இவங்க எல்லாம் வந்து லஞ்சம் இருக்குங்கிறத நாங்களும் பிடிச்சிக்கிட்டு தான் இருந்தோம். சைமல்டேனியஸாக போயிட்டு தான் இருந்தது. இவங்க இப்போ சப் ரிஜிஸ்டார் ஆஃபீஸில் கூட ஒன்று இதாக பிடிச்சிருக்காங்க. அதனால் இதெல்லாம் வந்து அதெல்லாம் வரப்போய் தான் அந்த காலத்திலேயே வந்து என்ன பண்ணோம், நிறைய குல்மால்லாம் நடக்கும் அந்த காலத்தில். இப்போ உங்கள் வீடை வந்து என் பேருக்கு பத்திரம் போட்டுருவாங்க. காரணம் என்னென்னா, உங்களை மாதிரியே வந்து ஒரு பொண்ணை தயார் பண்ணி அந்த கையெழுத்து மாதிரியே டூப்ளிகேட் கையெழுத்து போட்டு வீடை விற்றுருவாங்க. இப்போ ஜெயலலிதா அம்மா தான் என்ன பண்ணுச்சு, அவங்க ஃபோட்டோ ஒட்டணும், அவங்க நேரடியாக வரணும், கையெழுத்து போட்டு தான் டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும் வச்சது பின்னாடி கொஞ்சம் சிட்டியில் வந்து இந்த திருட்டு இது முடிஞ்சது. அதுக்கப்புறம் இப்போ வந்து என்னென்னா, ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லாமல் டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டாங்க. அதில் ரொம்ப ஊழல் குறைஞ்சது. அதுக்கப்புறம் இப்போ வந்து திரும்ப என்ன பண்ணிட்டாங்க, இல்லைன்னாலும் அந்த பழைய டாக்குமெண்ட் காப்பி ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சர்டிஃபிகேட் இருந்தால் கூட பத்திரம் பதியலான்னு சொன்னாங்க. பத்திரப்பதிவு துறையில் ஊழலை ஒழிக்க முடியுங்கிறதுக்காக தான் எங்கள் ஆட்சியில் என்ன பண்ணோம், ரிஜிஸ்டர், அதாவது இது மூலியமாக ஆன்லைன் மூலியமாகவே பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணிட்டு வந்தோம். இப்போ அது நடைமுறையில் தான் இருக்குது. ஆனால் அது டோக்கன் வாங்கி திரும்ப அங்கே தான் போகிறதா இருந்தது. இப்போ டோக்கன் இல்லாமலே வீட்டில் இருந்தே பதிஞ்சுக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வடிக்கு இன்னும் அது வந்து நடைமுறைக்கு வரல. இந்நேரம் எங்கள் ஆட்சி இருந்திருந்தால் நடைமுறைக்கு வந்திருக்கோம். இப்போ இவங்களும் வந்திருக்காங்க, அதை அநேகமாக நடைமுறைப்படுத்துவாங்க, செய்வாங்க. அப்படி பண்ணிட்டோம்னா அங்கே பத்திரப்பதிவு துறையில் அந்த லஞ்சம் ஒழிஞ்சு போயிடும். ஆனால் இந்த அதே மாதிரி பிரேக் இன்ஸ்பெக்டர்ஸு அங்கங்கே எல்லாம் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வாங்க, ஓகே, அதெல்லாம் இப்போ நாங்கள் எங்கள் காலத்திலே ஆன்லைன் பண்ணி ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் வண்டியை ஓட்டி காட்டுறீங்க வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேயே நீங்களே ஃபுல்லாக பண்ணி எடுத்து நீங்களே டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிக்கிடலாங்கிற ஒரு சட்டத்தை போட்டோம். இப்போ அதுமா ஒரு சில விஷயங்களில் வந்து சில டிபார்ட்மெண்ட்டில் ஊழல் நடக்குதுங்கிறத கண்டுபிடிச்சா அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். இருந்தாலும் வந்து ஊழல் பண்ணணுங்கிறவன் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, திருடன் பெருசா காப்பான் பெருசான்னு. திருடன் தான் பெருசே தவிர காப்பான் பெருசு இல்லை. ஏன்னா திருடனுக்கு ஒரே கண்ணு, இதை எப்படா அடிச்சுட்டு போகலாங்கிற எண்ணத்தில் தான் இருப்பான். பட் நம்ம அரசு அப்படி இல்லை, பல வேலைகள் இருக்குது, பல ஜோலியில் பார்ப்போம், அதில் இவங்க டபக்குன்னு அடிச்சுட்டு போயிடுவானுங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல. நான் என்ன சொல்கிறேன், அவர் இன்னைக்கு ப்ராமிஸ் பண்ணதெல்லாம் அவர் ஆட்சி காலத்தில் பண்ணனாக்க பெருசு இல்லை, வந்து 6 மாதத்தில் பண்ணினார்னா பெரிய விஷயம். பண்ணட்டும், வாழ்த்துவோம், வணங்குவோம். ஓகே ஐயா, டாஸ்மாக் ஊழல் குறித்து திரு விஜய் அவர்கள் பேசும்போது அதை கண்டிச்சு அமளியில ஈடுபட்டிருக்காங்க திமுகவினர். ஏன் உங்களுக்கு பார்த்தா பயமா இருக்கா? பயமாவது மயிராவது. பொய்யான தகவல்களை பரப்புரை பண்ணும்போது எல்லாருமே கண்டிக்கத்தான் செய்வாங்க, கூப்பாடு போடத்தான் செய்வாங்க. உண்மைக்கு புறம்பா ஒரு செய்தியை பேசும்போது, இப்போ நாங்கள் பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு பாட்டு பண்ணார்ல, பாட்டிலுக்கு இப்போயும் 10 ரூபா வாங்கத்தானே செய்கிறான். நேற்றுக்கு அவன் ஒளிவு இதுலேயே சொல்லிட்டான், இங்கே பாரு, நாங்கள் 10 ரூபா கொடுத்தா தான் பாட்டில் கொடுப்போம், இல்லையா உனக்கு மதுவே இல்லை போடா அப்படின்ட்டான். புரியுதா? நான் கம்ப்ளைண்ட் பண்ணு, எங்கே வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்க. இப்போ இது ஊடகத்தில் வந்துருச்சு எல்லாமே, நேற்றுக்கு நடந்த நிகழ்வு. அதனால் இதெல்லாம் வந்து அறியாமையில் செய்யக்கூடிய தவறுகள், மறப்போம், மன்னிப்போம். தாவேக்கா ஆட்சிக்கு வந்து ஜாதியை உடைச்சிருக்காங்க, ஓட்டுக்கு வந்து பணம் கொடுத்து நீங்க செஞ்சீங்க இல்லையா போன ஆட்சியில, அதெல்லாம் உடைச்சிருக்காரு. ஸோ கிளீன் அண்ட் குட் கவர்னன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பாராட்டுற விதமா தான் தினத்தந்தி பேப்பர்லயே திரு விஜய் அவர்களை வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இவர் நல்லது செஞ்சதுனால தானே எழுதியிருக்காங்க, இல்லைன்னு எழுதியிருக்க முடியாது. நல்லது செய்யறதாக சொல்லி இருக்காரு, செய்யல. ஒரு தவறு செய்தால் அதை தெரிதே செய்தால் தேவன் என்றாலும் விடமாட்டேன் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் பாடும்போது இதா வந்து அவர் வந்து செயல்படுத்துறாரு, நடைமுறைக்கு கொண்டு வர. நடைமுறை இன்னும் படுத்தல, நடைமுறை படுத்தட்டும், அப்புறம் பார்ப்போம். சும்மா வந்து நாங்கள் டாஸ்மாகில் அவ்வளோ காசை நாங்கள் அங்கே பண்ணணும், இங்கே இங்கே பாரு கண்ணு, டாஸ்மாகில் வந்து யாரும் ஊழல் பண்ண இயலாது, புரியுதா? அது கொள்முதல் இருக்குது, ஃபேக்ட்ரியிலேருந்து கொள்முதலுக்கு ஒரு ரசீதை போட்டு கொள்முதல் பண்ணுறாங்க, கடைக்கு வருது, கடையில் சேல் பண்ணுறாங்க, அவங்க பணத்தை கொண்டு போய் கவர்மெண்ட் கஜானாவில் பே பண்ணுறாங்க. இதில் இடைத்தரகர்களுக்கு எங்கேயும் இடம் இல்லை. இதை நம்ம எப்படி வேணாலும் ஜோடிக்கலாம், எப்படி வேணாலும் பேசலாம். பேசுகிறவன் பேசட்டும், தூத்துறவன் தூத்தட்டும், எங்கள் கடமை பணி செய்து கிடப்பதேங்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை. நாங்கள் எங்கள் ரூட்டில் நாங்கள் பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். நீ ஆட்சிக்கு வந்துட்டீங்க, நல்லாட்சியை கொடுங்க, பாராட்டுறோம்.
ஏன் தவறு அதுக்கு செய்யும் விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்கீங்க? நல்லது செஞ்சாலும் சொல்றீங்க. நல்லது செஞ்சா நான் ஒன்றும் சொல்ல மாட்டோம். நல்லது செய்யாத போது தான் சொல்லுவோம். ஓ! நல்லது செய்யாத போது தான். எவன் ஒருத்தன் வந்து கட்டின பொண்டாட்டிய ரோட்ல விட்டுட்டு, பெத்த பிள்ளையும் பொம்பளை பிள்ளை, வயசு பிள்ளை, பொம்பளை பிள்ளை, பையன் வயசு பையன், அவங்களையெல்லாம் விட்டுட்டு தனியா வந்து ஒரு வீட்ல கிட்டத்தட்ட இப்போ 10 வருஷம் ஆச்சாம். தனியா தான் அவர் இருக்காரு. இதெல்லாம் வந்து எந்த இதில சேர்த்தி? ஏங்க அதெல்லாம் உங்க தனியா பர்சனல் உடனே லைஃப் சார். பெர்சனலு, சார் மசுருன்றீங்க. அது என்ன பர்சனல் பெர்சனலு? லைஃப் சார். அதெல்லாம் ஒழுக்கங்கிறது இந்தாம்மா, எடுக்காதீங்க. ஒழுக்கங்கிறது வந்து எல்லாத்துக்கும் வேணும். எல்லா வழிகள்லயும் ஒழுக்கமா இருந்தா தான் அவன் மக்களுக்கும் ஒழுக்கமா செயல்படுவான். ஒழுக்கமற்றவன் என்னைக்கும் ஒழுக்கமா ஒழுக்கமற்ற தான் செயல்படுறாரு. நல்ல ஒழுக்கம்னா ஆட்சியை என்ன தான் கொண்டு ஒழுக்கம்? வரதா சொல்லியிருக்காரு, பண்ணிட்டு இருக்காரு. நல்லாட்சி பண்றாரு, பண்ணட்டும். அது பார்ப்போம். 6 ஆ. மாசம் கழிச்சு அவர் என்ன பாருங்க, வெயிட் பண்ணாருன்னு. பண்ணி பாருங்க. அதுக்குள்ள அத பேசிட்டு இருக்காதீங்க சும்மா. அதெல்லாம் பார்ப்போம். 6 மாசம் கழிச்சு பார்ப்போம். ம். அதுல அருமையா சொன்னாரு பாருங்க. அதாவது சாயந்தரம் 7 மணிக்கு கரண்ட் போகுது. ஆனா மத்தியானம் 1 மணிக்கு பீஸ் கரியர் எடுக்கிறாங்க திருடங்க. 1 மணிக்கு பீஸ் கரியர் எடுத்தாக்க 7 மணிக்கு பவர் கட் ஆகுமா? கேட்டானே கேள்வி சட்டமன்றத்துல. அதுக்கு என்ன உங்க பதிலு? என்ன உங்க பதிலு? அதுதான் நீங்க 2.50 lakhs வந்து போன வாட்டி அதான் மின்துறையில கடன் வாங்கியிருக்கீங்களா? லூசு. நாங்க இதெல்லாம் 2.5 நீங்க என்ன மேம்படுத்துனீங்க? எதுவுமே பண்ணல. அதுக்காக யார் சொன்னா? வெள்ளை அறிக்கை விடுறதா வந்து சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் அவர் சொல்லியிருக்காங்க. வெள்ளை அறிக்கை விடுறாரு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. நாங்க வெளி மாநிலங்களுக்கு நம்மகிட்ட இருந்த கரண்ட்டை நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். புரிஞ்சுக்கோ. இப்போ என்னன்னா பற்றாக்குறையில இருக்கு. நாங்க ஆட்சியில இருக்கும்போது ஆந்திராவுக்கும், கேரளாவுக்கும் கரண்ட்டை நாங்க விற்பனை செய்துகிட்டு இருந்தோம். புரிஞ்சதா? இதெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து அங்க கடன் இருக்கு அப்படின்னா, என்னத்துனால கடன் வந்தது? 100 யூனிட்டு நாங்க இலவச மின்சாரம் குடுத்ததுனால எங்களுக்கு வந்து முந்தைய அரசு 1.5 crore வச்சிருந்தது கடனு. இப்ப நாங்க வந்த பின்னாடி ஒரு 50,000 கடன் வந்திருக்கு. இப்ப எல்லா இடங்கள்லயும் நாங்க வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 9,000 டிரான்ஸ்ஃபார்மர் மாத்திருக்கோம். சட்டமன்றத்திலே சொன்னாங்கல்ல பதில். அவரு பாலாஜி சொன்னாரு. நாங்க அதுல வந்து பாதியில ஊழல் இருக்கு. சிபிஐ என்கொயரியில இருக்கு. பண்ணட்டும் என்கொயரி பண்ணி ரிசல்ட் வரட்டும். அன்னைக்கு பார்ப்போம். அத விட்டுப்புட்டு அதெல்லாம் வந்து ஏம்மா இந்த 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 அரசு நல்ல அரசா, கெட்ட அரசான்னு நல்ல அரசா இருக்க நான் விரும்புறேன். அவரு விஜய் வந்து இப்ப என்ன பேசுறாரோ, அவர் பேசுறபடி இந்த அரசு செயல்படுமேயானால் வெல்கம். அவ்வளவுதான். ஓகே. ஊரை அடித்து உலையில் போட்டு ஊழல் செய்யற நீங்க அப்படின்றத வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஊழல் செய்ய தெரியாது. மக்களுக்காக நல்லது மட்டும் தான் செய்ய தெரியும். அதுக்காக தான் வந்திருக்காங்க. ஏன் இவர் வந்து அதாவது தான் யோக்கியங்கிறதுனால அடுத்தவங்கள பார்த்து அயோக்கியன்னு சொல்றது அதான் அயோக்கியத்தனம். நீங்களும் தானே விமர்சனம் பண்றீங்க நாங்க அந்த மாதிரி. விமர்சனம் பண்றோம்னா நீ வந்து கொள்ளையடிச்சுன்னு நாங்க யார் எந்த இடத்துலையும் விஜயை நான் சொல்லல. புரிஞ்சுக்கோ. நானோ யாரோ சொல்லல. ஏன்னா விஜய்க்கு வந்து அரசு பணத்தை எடுத்து சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஆனா அரசு பணத்தை வந்து நான் 3/4 துட்டு கூட செலவு பண்ண மாட்டேன்னு சொன்ன நண்பரு 50 கோடி செலவு பண்ணி இங்க இருந்து தன்னுடைய மேக்கப் மேன் முதற்கொண்டு எல்லாத்தையும் அழைச்சிட்டு எங்க போனாரு? டெல்லிக்கு போனாரு. அதுக்கு 50 கோடி ரூபா செலவு. அது யாருடைய பணம்? மக்களுடைய வரி பணம். புரிஞ்சுக்கோங்க. ஏன் இவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போகலாம்ல? ஃப்ளைட்டில் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போகலாம். அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போக வேண்டியது தானே. அதை விட்டுவிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போனால் 1 லட்ச ரூபாயோட முடிஞ்சிட்டு இருக்கும். எத்தனை 4 பேர் போனால் கூட 1 லட்ச ரூபா தான் வரும். இப்போ தனி ஃப்ளைட்டை எடுத்துகிட்டு போனதுனால தான் 50 கோடி ரூபா வருது. இதெல்லாம் வந்துமா நீங்கள் அவர் வந்து உச்சபட்ச நடிகர், உச்சபண நடிகருங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சிடணும். பொதுமக்களுக்கு சேவைன்னு வந்துட்டோம்னா அதெல்லாம் அவர் பார்க்க இன்னும் கூடாது. நடிகராவே பார்க்காதீங்க. அதான் அரசியலுக்கு வந்து முதலமைச்சரா அதெல்லாம் ஆயிருக்காங்க. அதான் இலை எதுக்கு வீட்டுல அதை வந்து ஏம்மா அவர் என்ன சட்டமன்றத்துல உட்காந்துருந்த மாதிரி உட்காந்துருக்காரு? இலை வீட்டுல உட்காந்த மாதிரி இப்படி உட்காந்துருக்காரு. நீங்களும் சிறந்த நடிகர் தான். அதான் நாங்க சிறந்த நடிகரா ஆமா, இருக்க நீங்க போய் தான் தான். நடிச்சு காட்டுறோம். அதுதான் தெரியுது. அதான் ஆகையினால அதுதான் அவர் சுட்டி காட்டி நல்லது செய்யறாரு. ஏம்மா அவர் நல்லது செஞ்சா நாங்க வரவேற்கிறோம். தீமைகள் செய்யும் போது நாங்க தட்டி கேட்கிறோம். மக்கள் பணத்தை தொட மாட்டோம், தொட்டவனையும் விட மாட்டோம், நாங்களும் தொட மாட்டோம், இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காதுன்றாரு. அதானே நான் இப்ப சொன்னேன்ல, மக்கள் பணத்துல தானே நீ 50 கோடி ரூபா செலவு பண்ணி டெல்லிக்கு போன. அட கன்றாவியே, நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? இந்த கேள்விக்கு முதலே நான் பதில் சொல்லிட்டேன். மக்கள் பணத்தை இல்ல, தொடமாட்டேன்னு சொன்னேன். தொட்டவங்களையும் விட மாட்டோம், உங்களையும் தான் அப்ப சேர்த்து அவர் தானே சொல்றாரு. தொட்டாரு. இப்ப அவரை விடாம அவரே பின்னாடி போகட்டும். இல்லைன்னா அந்த 50 கோடி ரூபாயை கஜானால கட்ட சொல்லு. எங்களை எல்லாம் சொன்னாங்கல்ல, வெளிநாட்டுல பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் கூட்டிட்டு போனாங்க, பணத்தை கட்டணும்னு சொன்ன உடனே நாங்க கட்டிட்டோம். சரியா? அதே மாதிரி திரு விஜய் அவர்கள் இப்ப டெல்லி போயிட்டு வந்தார்ல, அந்த பணத்தை பூரா அவர் ஃப்ளைட்ல போனா என்ன சார்ஜோ அதை மாத்திரம் போக மீத அமௌண்ட் பூரா கட்ட சொல்லு கஜானால.
கோவில் பணத்தெல்லாம் எனக்கு கொள்ளையடிச்சு பண்ண தெரியாது அப்படின்ற ஒரு இதுவும் சொல்லியிருக்காரு அவரு. ஏம்மா அவர் பேசுனது எல்லாம் பொய்யா பேசுகிறாருமா. ம். கோயில் பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு எங்கள் ஆட்சியில் தான் கொள்ளையடிச்சாங்களா? ஏம்மா கோயிலில் ஏற்கனவே அவர் அதையும் சுட்டி காட்டினார். கோயில் வந்து கொடியவர்களின் கூடாரமாக மாறக்கூடாதுன்னு சொன்ன உங்கள் தலைவருடைய வசனத்தையே நான் சொல்கிறேன்னு தான் சொன்னார். நாங்களும் அதை தான் சொல்கிறோம். கோயில்ங்கிறது மக்களுடைய வழிபாட்டு தலமாக இருக்கணுமே தவிர அது வந்து கொடியவர்கள் வாசிக்கக்கூடிய இடமா இருக்கக்கூடாதுங்கிறது தான் எங்களுடையது. அதனால் கோயில் இதை இப்போ எடுத்து நாங்கள் 4 காலேஜ் கட்டியிருக்கோம், கல்யாண மண்டபங்கள் கட்டியிருக்கோம். இந்த மாதிரி தான் எங்களுடைய ஒன்றும் இல்லை. கோயிலுடைய இருந்தது வரும்போது அந்த மானிய கோரிக்கை வரும்போது முன்னாள் எங்களுடைய அமைச்சர் வந்து அறநிலையத்துறை அமைச்சர் பேசுவார், பதிலடி கொடுப்பாரு, கவலைப்படாதீங்க. இப்போ நாங்கள் பதில் கொடுக்காமலே அவராக பேசிகிட்டு இருக்காரு. நாங்கள் பதிலடி அவர் கேட்குற கேள்விக்கு நாங்கள் பதிலடி ஒவ்வொரு லாக்கா மூலியமா கொடுத்தோன்னு வச்சுக்கோ, துண்டை காணோம் துணியை காணான்னு ஓடிடுவீங்க. அது அவர் இல்ல, நீங்க தான். பார்ப்போம் பாப்போமா? பாப்போம். பார்ப்போம். அதே மாதிரி கரூர்ல அந்த டெத் இஷ்யூவா இருக்கட்டும், ஏன் அவர் மேல அவ்வளவு பெரிய பழி போட்டிருக்கீங்க? ஏமா கொலை பண்ணதே அவர் தானம்மா. 41 பேரை கொலை அவரே சொல்லியிருக்காரு. அவர் சொல்லுவாரு, 1000 சொல்லுவாரு. எங்க அப்பனுக்கும் எங்க ஆத்தாளுக்கும் 4 அங்க பொண்டாட்டி. பல்வேறு நெருக்கடிகள் இருந்தது, பாதுகாப்பின்மை இருந்ததுனால இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்திருக்குன்னு சொல்றாரு. ஆனா ஏன் அவர் மேல அவ்வளவு பெரிய ஒரு பழி போட்டிருக்கீங்க? பழி நாங்க போடல. உண்மை நடந்த நிகழ்வு நான் சொல்லல, மக்கள் பேசிக்கிறாங்களா இல்லையா? 41 பேரை கொன்ன இந்த படுவாவி நாசமா போயிடுவானு. அது நாசமா போச்சு. என்னைக்கு நீங்க மாநாடு போட்டியோ அன்னைக்கே 4 பேர் 5 பேர் 10 பேர் ஒவ்வொரு முறையும் செத்தானுங்க. எல்லாம் நீ பழி கொடுத்து காவு கொடுத்து தானே ஆட்சிக்கு வந்திருக்க. இன்னும் எத்தனை பேரை காவு கொடுக்க போறியோ இல்லை அந்த சட்டமன்றமே இடிஞ்சு மண்டையில் விழப்போதோ தெரியல. மேகதாது அணைக்கு புதிய நடுவர் மன்றம் கட்ட வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆனா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க வைகோ அவர்கள், பாமக அவர்கள். ஆனா திரு ஆனந்த் அவர்களோ எந்த பாதிப்பும் இல்லை, இதை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றின உங்களுக்கு நான் என்ன கேட்குறேன், ஏற்கனவே கட்டின பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு பொண்டாட்டி எதுக்குன்னு தான் நான் கேட்குறேன். ஏற்கனவே அங்கே வந்து காவேரிக்காக நம்ம வந்து நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டிருக்கு. நடுவர் மன்றம் அமைக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. நடுவர் மன்றம் யார் அமைச்சிருக்கா? சுப்ரீம் கோர்ட்டு அவங்களுடைய பார்வையில் ஏற்கனவே காவேரி டெல்டா பாஸ் ஆன விவசாயிகளுக்காக அமைச்சிருக்கோம். இப்போ அதில் அமைச்சுமே நமக்கு வந்து 15 டிஎம்சி தண்ணீரை திறந்து விட சொல்லி அதை சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியும் இன்னுமே நமக்கு திறக்கலை. இனிமே என்னத்துக்கு இன்னும் இருக்கிற நடுவர் மன்றம் பத்தாதான் இன்னொரு நடுவர் மன்றம் எதுக்கு தேவையில்லாம? அதைத்தான் நாங்க சொல்றோம், புரியுதா? எதுக்கு அது மொத்தமே அறவே கூடாது. பாமக அவர்களும் வைகோ அவர்களும் தானே சொல்றாங்க, நீங்களும் அதுக்கு ஏமா அது ஏற்கனவே இருக்குமா நடுவர் மன்றம் காவேரிக்கு? அது ஒரு நடுவர் மன்றம், ஒரு தண்ணிக்கு ஒரு நடுவர் மன்றம் தான். தண்ணி ஒண்ணுதான், நடுவர் மன்றத்துக்கு இன்னொரு நடுவர் மன்றம். அதனால பிரச்சனைகள் தான் வருமே தவிர நமக்கு ஃபேவரா இருக்காது. எல்லாமே தமிழ்நாடுன்னா எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஈஸியாக அவங்க நம்மளை ஹேண்டில் பண்ணுறானுங்க. என்னமோ கர்நாடகா தான் அவன் தலை காவேரியில் உட்காந்துருக்கனால அவனுக்கு தான் சொந்தங்கிறான். அப்படி அல்ல. அவன் ஸ்டேட்டுக்குள்ளே ஓடுறது மொத்தமே 9-18 கிலோமீட்டர் தான் பயணிக்குது. நமக்கு தான் வந்து 250 கிலோமீட்டர் பயணித்து கடலில் போய் கலக்குது. அப்படி இருக்கும்போது நமக்கு தான் அதனுடைய மொத்த உரிமையும் நமக்கு தான் இருக்குது. அந்த உரிமையை ஸ்டாண்ட் பண்ணணுமே தவிர அதை விட்டுட்டு இன்னொரு நடுவர் மன்றங்கிறது தேவையில்லாத ஒன்றும். அதை வந்து புரியாமல் பேசுகிறாங்க. அது பரவாயில்ல, அது சின்ன பிள்ளைங்க தானே. கொஞ்சம் அரசியலில் நாள் போக கொஞ்சம் உட்காந்து படித்தாங்கன்னா எல்லாம் தெரிஞ்சிடும். இதெல்லாம் வந்து நானெல்லாம் ஒரு நாளையில் தெரிஞ்சுக்கிடல. கிட்டத்தட்ட 40 வருஷமா இந்த உங்களுக்கே அவ்வளவு அவகாசம் தேவைப்படுதுல, அப்ப இவருக்கும் தேவைப்படல. அதை ஒத்துக்கோங்க, கொடுங்க டைம். அப்ப 40 வருஷம் கொடுத்துடலாமா? 40 வருஷம்லாம் வேணாம், 6 மாசத்துக்குள்ள. சரி, 6 மாசம் கொடுப்பேன். 6 மாசத்துக்குள்ள எல்லாத்தையும் தீக்கட்டும். தமிழகத்தோட உரிமையை வந்து காவேரி பிரச்சனைக்காக எனக்குமே நாங்க விட்டு தர மாட்டோம், அதுல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். நீங்க அதை பத்தி என்ன உங்களுடைய? அது என்ன எங்களுக்கு என்ன மாற்று கருத்தா இருக்கு? நாங்க தான் சட்டமன்றத்துல எல்லாருமே சேர்ந்து தான் தீர்மானத்தை முன்மொழிஞ்சு வழிமொழிஞ்சு பாஸ் பண்ணி வச்சிருக்கோம். கண்டிப்பா இந்த வாட்டி அது நடந்துரும். கண்டிப்பா அதுதான், அதுக்கு தானம்மா நாங்க எல்லாம் ஆதரவு தெரிவிச்சிருக்கோம். இது இப்ப மட்டும் இல்லம்மா, எங்க ஆட்சி காலத்திலயும் 4 முறை பாஸ் ஆயிருக்கு. அதிமுக ஆட்சி காலத்துலேயும் நடந்திருக்கு. அதனால இவங்க தான் இப்போ தான் சட்டமன்றத்தில் மேகதாதுல அணை கட்டக்கூடாதுன்னு தீர்மானம் கொண்டு வந்தாங்கன்னு இல்லை. திமுக ஆட்சியிலையும் கொண்டு வந்தாங்க, அதிமுக ஆட்சியிலையும் கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு ஆட்சி வரும்போதும் ஒவ்வொருத்தரும் கொண்டு வர்றாங்க. இதில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் சரியாக தான் இருக்கும், சரியான வழியில தான் போகும். ஆனால் என்ன பண்ணுவான் தெரியுமா? இங்க இருந்து நம்ம லாரி எல்லாம் கர்நாடகாக்குள்ள போனா எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி
டிரைவர் கண்டக்டர் எல்லாம் அடிச்சு துண்டக்கான துணியக்கான ம். துவைச்சு அனுப்பிச்சு விட்டுருவான். இதுதான் நடக்கும். வேணாலும் பொறுத்திருந்து பாரு பண்றாங்களா இல்லையான்னு. ஓகே. இவ்வளோ நாட்களா சமூக நீதி, சமத்துவம் குறித்து பேசியிருக்கீங்க நீங்க. ஆனா இதுவரைக்கும் பட்டியலின மக்களை வந்து நீங்க அமைச்சரவையில உட்கார வைக்கல. ஆனா திரு விஜய் அவர்களோ 8 அமைச்சர்களை வந்து உட்கார வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம பெண்கள் 4 பேரையும் உட்கார வச்சிருக்காங்க. இதற்கான உங்களுடைய பதில் என்ன? ஏம்மா ஆ. 8 அமைச்சர் உட்காந்து வச்சிருக்காருல, ம். அந்த 8 அமைச்சர் ம். யாரு? அவங்க கிறிஸ்தவர்கள். 6 கிறிஸ்தவ அமைச்சர்கள். ம். மீதம் 2 பேர் தான் வந்து தமிழன். ம். மற்ற 6 பேர் வந்து இந்துக்கள் கிடையாது, எல்லாமே கிறிஸ்துவர்கள். இப்போ சரியா? ம். ஜோசப் விஜய் கிறிஸ்துவர், ம். ஆதவ் அர்ஜுனா கிறிஸ்துவர், ம். அவர் நம்ம இவர் நிர்மல்குமார் கிறிஸ்துவர், அப்புறம் ராஜ்மோகன் கிறிஸ்துவர், ம். அதுக்கப்புறம் வந்து இவர் நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவரும் கிறிஸ்துவர், ம். அதுக்கப்புறம் வந்து மேலூர் உயர் கல்வி அவர் கிறிஸ்துவர். அட 6 7 தாண்டி போகுது. ஸோ அதனால் கிட்டத்தட்ட 8 பேர்த்தில் ஒரு 2 பேரை தவிர எனக்கு தெரிஞ்சு 2 பேருன்னு நினச்சேன். ம். அது 2 பேர் கூட இல்லை போல இருக்கு. எல்லாருமே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவரும் கிறிஸ்தவர் தான். சரியா? ஆகையினால எல்லாமே கிறிஸ்தவர்கள் தானே தவிர இந்துக்கள் கிடையாது. ம். இதெல்லாம் பீலா விடுறது. இந்த ஆனா பீலா அவர் சமத்துவம் தானே, ஈக்குவலா தானே என்ன பாக்குறாரு. என்ன ஈக்குவலு? இந்த ஈக்குவல் வந்து நான் அர்ஜுனுக்கு கொடுத்தேன்னு சொல்லிவிட்டு கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்துக்கிட்டு முதலமைச்சரே கிறிஸ்தவர், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கிறிஸ்தவர், அதுக்கப்புறம் நீர்வளத்துறை அமைச்சர், ஐஏஎஸ் மினிஸ்டர் கிறிஸ்தவர், அதுக்கப்புறம் உயர்கல்வித்துறை அமைச்சர் கிறிஸ்தவர், பள்ளி கல்லூரித்துறை அமைச்சர் கிறிஸ்தவர். என்ன உங்கள் ட்ராமா சொல்லுங்க. நீங்கள் யாருக்கு வேணாலும் கொடுங்க. நாங்கள் அந்த கேள்வியெல்லாம் நாங்கள் கேட்கல. எல்லாம் மனிதர்களாக தான் நாங்கள் பார்க்குறோம். அவரை கிறிஸ்துவராவோ அப்புறம் எதுக்கு கிறிஸ்துவர் இல்லை, அவர் தானே சொல்றாரு நாங்கள் அர்ஜுனுக்கு கொடுத்துருக்கோம், நாங்கள் பட்டியலின மக்களுக்கு நாங்கள் 8 பேரை நோக்கி இருக்கோம் போது அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்கல. இவர் அவங்க ஏற்படுத்திருக்காரு. பட்டியலினம் இல்லை. எப்போ ஒருத்தன் வந்து மதம் மாறிட்டானோ அவன் பட்டியலினத்தில் வரமாட்டான். புரிஞ்சுக்கோ. சுப்ரீம் கோர்ட்டில் போன வாரம் கூட ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. எவன் வந்து இப்போ புதிதாக ஒரு மதத்தை தழுவுறானோ அந்த மதம் தான் அவனுடைய மதமே தவிர அவனுக்கு பழைய மதமாகாது. அதில் வந்து எஜம்ஷன் எதுக்கு தெரியுமா? புத்த மதத்துக்கும் சீக்கிய மதத்துக்கும் மாத்திரம் எஜம்ஷன். புரியுதுங்களா? ஏன்னா அது இந்துக்கள் தான். சீக்கிய மதம் இந்து தான், புத்த மதமும் இந்து தான். அதனால ஒரு இந்து அந்த மதத்துக்கு போனாலோ இந்த மதத்துக்கு போனாலோ எல்லாம் ஒன்று தான். ஏன்னா அம்பேத்கர் வந்து இந்து மதத்துலேருந்து புத்த மதத்துக்கு போனார். அதனால அதுவும் புத்த மதமும் இந்து மதம் தான். ஓகே. அதனால கதை விடுறதுக்கும் ஒரு பாருங்க. இதெல்லாம் விமர்சனம் நாளை இன்னைக்கு வந்திருக்குல்ல, சாயந்தரம் மாலை முரசு பேப்பரில் கொட்டையாக எழுதுவோம், பச்சையா கொச்சையா பார்ப்போம். படப்பிடிப்புல இருந்து நேரடியா இங்க வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்றீங்க. அந்த மாதிரி பண்ணிருக்கீங்க. அது வெறும் ரியல் தான், அது வந்து ரியல் கிடையாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி எல்லாம் ஒரு விமர்சனம்? ஏன் அவர் படப்பிடிப்புல இருந்து தானே. அவர் அதுக்கு முன்னாடி அரசியல் இல்லைல்ல கண்ணு. அரசியல்ல இருந்திருந்தா அரசியல்ல இல்ல. ஆனா அப்பத்துல இருந்து அவர் மக்களுக்கு சப்போர்ட்டா மக்களுக்கு அவன் மன்றத்துல வச்சுக்கிட்டு மன்றத்துக்காரன் கூப்பிட்டு என்னத்தையா ஒன்னு பண்ணானா பேருக்கு போயிட்டு ஒரு நாள் 2008 ஈழ தமிழருக்கு சும்மா இருமா. அவன் மன்றத்துல இருந்து அந்த பசங்க உக்காந்தானுங்க. ஐயா நீங்க வாங்கன்னொடனே இவன் போய் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து இருந்துட்டு வந்தாரு. எல்லாம் எங்களுக்கு தெரியும் விடு. எல்லாம் பல்ல குத்தி மோந்து பார்த்தா வாடை அடிக்கத்தான் செய்யும். வேண்டாம். என்ன ஒரு உதாரணம். ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? ஒரு நாகரிகமா என்ன நாகரிகம்? நேயர்கள் எவ்வளவு பேர் பாக்குறாங்க, சின்ன குழந்தைங்கள்ல இருந்து எல்லாமே பாக்குறாங்கடா. நான் ஒன்னும் தப்பா பேசலையே. நம்ம பல்ல குத்தி நம்மளே மோந்து பார்த்தா வாடை அடிக்கத்தான் செய்யும். அது மாதிரி விஜய் அவர்கள் வந்து அவங்க தொண்டர்கள் அன்னைக்கு பண்ணிக்கிட்ட நிகழ்ச்சிக்கு போனாரு. இவர் எந்த நிகழ்ச்சியிலையும் எந்த பணத்தையும் செலவு பண்ணி இவர் பண்ணதில்லை. இப்பயும் கூட அந்த 20 லட்ச ரூபா கொடுத்தாரு. அதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட இருந்து வாங்கின அந்த பொறுப்பு போடுறேன்னு சொல்லி கட்சிக்கு நன்கொடையா வாங்கின பணங்கள் இருக்கு பாரு. அந்த பணத்துல இருந்து தான் 20 லட்சம் போட்டாங்களே தவிர இவர் கையில இருந்து இங்க பாரு. அவங்க இப்போ அஜெண்டாவே என்ன தெரியுமா? நாங்க கூப்பிடுற இடத்துக்கு மாத்திரம் வந்தா போதும், நாங்க டைப் பண்ணி கொடுக்குற மேட்டரை நீங்க பேசினா போதும், நீங்க கையில இருந்து காசு செலவு பண்ண வேண்டாம். அவருக்கு மக்கள் மேல நல்ல அக்கறை இல்லைன்னா அப்புறம் எதுக்கு அவர் ஆட்சியில வந்து அந்த அக்கறை இருக்கு. அந்த அக்கறை எதுக்கு ஆ. இருக்குன்னா நம்ம வந்து இப்படி கையை கட்டியே ஊட்டியில போய் நின்றமே, போயஸ் கார்டன்ல இப்படி கையை கட்டியே நின்றமே, நமக்கு அவர் ஏன் கை கட்டி நிக்கிறாரு சொல்லுங்க.
அவர் படம் ரிலீஸ் பண்ண முடியாம அப்போதைய முதலமைச்சர் நீங்க தான் அவர் வந்து நிறைய அரசியலுக்கு எதிராகவும் நிறைய விஷயங்கள் கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. அதை வந்து ரிலீஸ் பண்ண விடாம நிறைய குளறுபடிகள் பண்ணது நீங்க தானே. அவரா சொல்றாரு கதை வசனம் டைரக்ஷன் எல்லாம் வேற ஆளு. இவர் ஒன்லி நடிப்பு, வாயை அசைக்கிறதும் கையை காலை ஆட்டுறது தான் இவர் வேலை. நாங்களே நடிக்கிறோன்னா யாரோ ஒருத்தர் வசனம் எழுதுறாரு, யாரோ ஒருத்தர் டைரக்ட் பண்றாரு, எவரோ ஒருத்தர் டான்ஸ் மாஸ்டர் இப்படி ஆடு அப்படி ஆடுன்னு சொல்றாரு, நாங்க ஆடுறோம். பொம்மை தான், பொம்மலாட்டம் மாதிரி தான். அதனால இவர் தாங்கிறத மறந்துருங்க. நீங்க சொல்றீங்க குட்டீஸு சுட்டீஸு இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்தது தான் இந்த கட்சி, இவங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக தான் இந்த டிவிகே ஆட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏமா டிவிகேயாக இருந்தாலும் சரி அல்லது வேறு எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. எங்களுடைய கவலை மக்களுடைய கவலை தான். மக்களுக்கு நல்லது செஞ்சால் நாங்கள் வாழ்த்துறோம், மக்களுக்கு தீங்கு செய்யும்போது எதுக்குறோம். அதுதான் எங்கள் கொள்கை, அவ்வளோதான். மக்களுடைய கவலை தான் உங்களுடைய கவலை. அப்போ உங்கள் ஆட்சியில் இருக்கும்போது மக்கள் ரொம்ப கவலைப்பட்டாங்களா அப்படின்னு யார் சொன்னா? மக்கள் எங்கள் ஆட்சி காலத்தில் மும்மாரி மழை பெஞ்சது, எல்லா மக்களுக்கும் எங்கேயும் பவர் ஃபெயிலியர் கிடையாது, எங்கேயும் தண்ணீர் பஞ்சம் கிடையாது, ரேஷனில் அரிசி போட்டோம், எல்லாமே பண்ணணும். யாரும் எந்த கஷ்டமும் இல்லை. இப்போ மிளகா வத்தல் வாங்குறதுக்கும் கடுகு வாங்குறதுக்கும் மாதம் 1000 ரூபா போட்டோம். அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு 5000 ரூபா போட்டோம். அதனால எங்கள் ஆட்சி காலமே சுவீட்சமானது காலம். அது எங்கள் ஆட்சி யாருடைய ஆட்சி காலம்னா அந்த சக்கரவர்த்தி மகாராஜா இருந்தார், ராஜராஜ சோழன், அவருடைய ஆட்சி காலம் மாதிரி எங்க ஆட்சி நடந்தது இந்த சோழ மன்னன் காலத்துல. புரிஞ்சுக்கோங்க. அது நீங்க சொல்றீங்க, மக்கள் சொல்லட்டும். மக்கள் தான் சொல்றாங்க. மக்கள் வாக்களிக்கலைங்கிறதுக்காக அது எங்களுக்கு மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. என்ன 10 ஓட்டு 20 ஓட்டுல நீங்க அதிகமாக வாங்கிட்டீங்க, அவ்வளவுதான். அதனால எங்களுக்கு மக்கள் வாக்களிக்காம இல்லை, அதிமுகவுக்கு வாக்களிக்காம இல்லை. எல்லாம் இவருக்கு எதிராக விழுந்த வாக்குகள் தான் அதிகம். இவருக்கு எதிராக விழுந்த வாக்குகள் தான் அதிகமா தவிர கம்மியான வாக்குகள் இல்லை. புரிஞ்சுக்கோங்க. சும்மா அரசியல் தெரியாமல் ஏதோ கத்துக்குட்டி தனமாக பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து ஏட்டு சொரக்கா கறிக்க ஆகாது. புரியுதா? ஏட்டில் வேணால் எழுதிக்கிடலாம். அதை சமைச்சு கத்திரிக்காய்னு ஏட்டில் எழுதிக்கிட்டு அதை போய் சமைக்க முடியுமா? முடியாது. இல்லை, கத்திரிக்காயை தான் அறுத்து போட்டு சமைக்க முடியும். அது மாதிரி தான் இவர் எழுதி வச்சு வசனம் பேசிட்டா மாத்திரம் முடியாது. அதுபடி நடக்கணும். உங்க தலைவரும் அப்படிதானே செய்றாரு. எங்க தலைவர்லாம் அப்படி பண்ணல. அப்ப எழுதி வச்சு பார்த்து வச்சு படிச்சதே கிடையாது. பார்த்து வச்சு படிக்கிறோமா? அது நான் மறுக்கலமா. அதெல்லாம் எழுதி வச்சு தான் அதைத்தான் படிக்க முடியும். எல்லாம் இவ்வளவு மனப்பாடம் பண்ணி படிக்க முடியாது. அதை சொல்ல வரல. நான் அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், அப்படி ஆக்கிடுவோம், இப்படி ஆக்கிடுவோம். ஏதோ ஒரு பழமொழி, ஈர பேனாக்குவோம், பேனை பெருமாள் ஆக்குவோம் வாங்க ஒரு பழமொழி. அது மாதிரி இவர் ஆட்சியில் வந்து இவர் என்ன சொல்றாரு, நான் குதிரையை யானை ஆக்கிடுவேன், யானையை நான் வந்து அனகொண்டாவை ஆக்கிடுவேன் அப்படிங்கிறாரு. அதனால எதை வேணாலும் ஆக்கட்டும், மக்கள் சுவிட்சமா இருந்தா சரி. நேயர்களே, இது போன்ற நிறைய நேர்காணல்கள் பெற மறக்காம எங்க குக்கு செய்திகள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க என்ன வீடியோஸ் போடுறோமோ அது எல்லாமே நோட்டிபிகேஷனா உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மறக்காம வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நன்றி சார்.